சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவேஷிகா நியூ சிலபஸில் பிரதம் பத்திர அதில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அதில் ஆல்ரெடி நம்ம வந்து யசோதராக்கா விழா பார்த்துட்டோமா. இதில் கவிதாக்கா ஷாரன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோங்கன்னா, ஸோ இதில் கவி புருஷையை பார்க்கலாம். பிஃபோர் வந்து நம்ம ஓல்டு லெசன்லுமே இதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதுலேயுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை பார்க்கலாம். கவி புருஷை தீஜியே மைதிலி சரண் குப்தா இப்படி போட்டு எழுதலாம், இல்லை இந்த மாதிரி பாயிண்ட்ஸாகவும் எழுதலாம். ஓகேங்களா. ஜன்ம சன் 1886, ஜன்மஸ்தான் உத்தரப்பிரதேஷ், நிதன் டெத்து நிதன் சன் 1964, அவருடைய டெத்து வந்து 1964. श्री मैथिली चरण गुप्त जी का जन्म 1886 में उत्तर प्रदेश के झांसी जिले के चिरगांव में हुआ था. ஸ்ரீ மைதிலி சரண் குப்தஜி அவரினுடைய பிறப்பு 1886 உத்தரப்பிரதேசத்தினுடைய ஜான்சி மாவட்டத்தினுடைய சிர்காவில், சிர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் அவர் பிறந்தார். உன்கோ ராஷ்டிர கவி மானா ஜாத்தா ஹே, அவரை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா தேசிய கவி அப்படின்னு அழைக்கிறோம். அப்படி நம்மளுக்கு அறியப்படுகிறார். ஆப்கே பிதா வைஷ்ணவ பக்தா அவருடைய கவிதை. ஸோ இவங்க அப்பா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ பக்தர். அவர் பிரஜ் பாஷா கவி அப்படின்னா பிரஜ் மொழியினுடைய புகழ்பெற்ற ஒரு போய்ட். புத்தஜிக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து தான் அந்த கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகாவீர் பிரசாத் திவேதி அதெல்லாம் படிப்பீங்க நீங்கள், ஒவ்வொரு எக்ஸாமாக போக போக படிப்பீங்க. இவரும் ஒரு மிகச்சிறந்த ஒரு போயிட்டு தான். இவரின் காரணமாக தான் குப்தஜி கவிதா கே கஷேத்திரமே ஆயே, கவிதா அப்படின்னு ஒன்று எழுதணும் அப்படிங்கிற அந்த துறையிலேயே வந்தார். ஆப்கி கவிதா மே காந்திவாதிக்கு சாப்பு ஹே, இவருடைய கவிதைகள் என்ன இருக்குன்னா காந்தியவாதம் அப்படிங்கிறது ஒன்று அதில் பிரதிபலிச்சிருக்கும். சாகேத் மைதிலி சரண் குப்தஜி கா மகாகாவிய ஹே, சாகேத் அப்படிங்கிறது மைதிலி சரண் குப்தஜி எழுதின மிகப்பெரிய காவியம். மகாகாவியம்னா என்ன, பெருங்காவியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ராமாயணம் மகாபாரதம் மாதிரி ஒரு பெரும் காவியம். அடுத்தது ஜெயத்ரத் வத்து பஞ்சவட்டி பாரத் பாரதி கிசான் ஆதி ஆப்கே கண்ட காவிய ஹே. கண்ட மீன்ஸ் ஒரு பெருங்காவியத்திலேருந்து ஒரு கிளை காவியம், குட்டி குட்டியாக தொகுக்கப்பட்ட காவியம், அதான் கண்டு. கண்டுன்னா என்னது, கிளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறுங்காவியம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் இவருடைய குறுங்காவியங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்ட காவியம். अन्य कवियों से तिरस्कृत पात्रों से गुप्ता जी ने सहानुभूति दिखाई. அதுமாரி பார்த்திங்கன்னா மற்ற கவிஞர்களினுடைய அந்த கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து இவர் என்ன பண்ணியிருப்பார், நிறைய சகானுபூத்தினா பயன்படுத்த பாத்திரம்ஸே அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து வந்த அந்த கிரிட்டிசைஸ் மாதிரி சொல்கிறாங்கம்மா, அதுக்கும் இவர் என்ன பண்ணியிருக்கார், சகானுபூத்தினா இவர் அதுக்கும் அனுதாபம் காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. சாகேத் கேலியே ஆப்கோ ஹிந்தி சாகித்ய சம்மேளன்கா புரஸ்கார் மிலா. இவர் எழுதின சாகேத் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக இவருக்கு வந்து ஹிந்தி இலக்கியத்தின் சம்மேளன்னா அந்த குழு இருக்காங்க இல்லைங்களா, ஹிந்தி இலக்கிய குழு, அவங்க வந்து புரஸ்கார் மிலா அவங்களுடைய ஒரு அவார்டு இவருக்கு கிடச்சிருக்கு. சாம்சத் பி ரகுச்சுக்கே ஹே, இவர் வந்து இந்த பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயுமே இவர் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. ஆப்ஷன் 1964 ஸ்வர்க் சித்தாரே, அதுக்கப்புறம் 1964 இவர் இறந்திருக்கிறார். ஸோ இதுதான் இந்த லெசனினுடைய இந்த கவி பரிச்சை. அடுத்து இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம். யசோதரா கவுன் ஹே, யசோதரா யார்? யசோதரா கௌதம் புத்தகி பத்னி ஹே, கௌதம புத்தரினுடைய மனைவி. யசோதரா கே துக்குக்கா பிரமுக் காரண் கியா ஹே, யசோதராவினுடைய துக்கத்திற்கு அடிப்படையான காரணம் என்ன? கௌதம புத்த முக்தி கா ராஸ்தா கோஜ்னே கேலியே சலே கயே, கௌதம புத்தர் என்ன பண்ணுறாரு, முக்தியின் வழியை தேடி போய்விட்டார். வே யசோதரா சே கஹபினா சலேகைய, அவருடைய மனைவி யசோதரா கிட்ட சொல்லாமே போயிட்டார். யஹி யசோதரா கே துக்குக்கா பிரமுக் காரண் ஹே, இதுதான் அந்த அம்மாவினுடைய துக்கத்திற்கு முதல் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு கொஷின் பார்க்குறோம். ஜிஸ்னே அப்னாயா தா தியாகா இஸ் பக்தி கா தாத்பரிய கியா ஹே, அதாவது யார் ஏற்றுக்கிட்டாங்க, ஜிஸ்னே அவர் தான் ஏற்றுக்கிட்டாரு, இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த பக்தியினுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்னன்னு கேட்குறாங்க. கௌதம புத்தனை யசோதராசை விவா கருக்கே உசே அப்னாயா, கௌதம புத்தர் முதல்ல என்ன பண்ணுறாரு, யசோதராவை திருமணம் செய்து கொண்டு ஏற்றுக்கொண்டார். குச் சமய் பாத், சில காலங்களுக்கு பிறகு முக்திக்கு கோஜ்மே ஜாத்தே சமய், அதாவது முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி போகும் சமயத்தில் புத்தனை யசோதராக்கோ சோடுதியா, யசோதராவை விட்டுவிட்டார். யஹி இஸ் பக்தி கா தாத்பரிய ஹே, இதுதான் இந்த பக்தியினுடைய பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தாத்பரியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோதாம்மா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னாம்மா இதில் வந்து ஒரே சந்தர்ப்பு இருக்குது, கேட்க வாய்ப்பு உள்ளது தான். ஜாய் சித்தி பாவேவே
ஷுக் சே இது கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதை நம்ம ஷார்ட் பண்ணி எழுதலாம், பட் பார்க்கலாம். यह पद्यांश कवि मैथिली चरण गुप्त की यशोधरा का विलाप नामक कविता से दिया गया है. இந்த பத்யாம்ஸ் இந்த பத்தியானது கவி மைதிலி சரண் குப்து அவர்களினுடைய யசோதரா கா விலாப் யசோதராவின் புலம்பல் அப்படிங்கிற பெயர் கொண்ட நாமக்னா பெயர் கொண்ட கவிதாயிலிருந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. यशोधरा के पति सिद्धार्थ मुक्ति का रास्ता खोजने के लिए उसे त्याग कर चले जाते हैं. இது சிம்பிளாகவும் எழுதலாம். யசோதரா கே பதி சித்தார்த் முக்தியினுடைய ராஸ்தா கோஜ்னே அப்படின்னா அதனுடைய மார்க்கத்தை தேடுவதற்காக உசே தியாகர் அவளை விட்டு விட்டு போய்கின்றார். சலே ஜாத்தே மீன்ஸ் போகிறார். तब यशोधरा विलापति है. அப்போ இந்த அம்மா புலம்புறாங்க. இஸ் பத்யாம்ஸ் மே வகி பிரலாப் है. அதுதான் இதில் விளக்கப்பட்டிருக்கு. வியாக்கியா பாருங்க. மேரே தில் மே அப் ஏக் ஹி காமனா ஹே. என் மனசில் இப்போ ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. என்ன அப்படின்னா வே முக்தி கி கோஜ் மே ஜாயே. அவர் முக்தியை தேடி போகட்டும். जिसकी खोज में वे गए हैं वह उनको मिल जाए. எதை தேடி அவர் போகிறாரோ அது அவருக்கு கிடைக்கட்டும். वे मेरे दुख के बारे में सोचकर स्वयं दुखी न होवें. அவர் என்னுடைய துக்கத்தை பற்றி நினைத்து தானும் துக்கம் அடைய வேண்டாம். मैं उनकी शिकायत नहीं करूँगी. நான் அவரை ஒன்றே ஆற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. वास्तव में आपने इस कार्य के कारण உண்மையிலாவே அவருடைய இந்த காரியத்தினால वे अब पहले से अधिक अच्छे लगने लगे हैं. முன்பை விட இவர் இப்போ எனக்கு அவரை ரொம்ப நல்லாவே புரியுது. அவரை பற்றி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. விசேஷத்தா यह पद पढ़कर स्वयं हम दुखी हो जाते हैं. இதை படித்தோன்னா நம்மளுமே துக்கம் அடைகிறோம். பகவான் புத்த பர் ஹல்கா குஷா பி ஆத்தா ஹை. கொஞ்சம் அவர் மேலே நம்மளுக்கு கோபமும் வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே போட்டு எழுதுங்கம்மா. பிரசங்கு வியாக்கியா விசேஷன். இதில் நீங்கள் என்ன எழுதலாம்? இந்த பற்றி இவரனுடைய இதிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யகு யசோதரா யகு யசோதரா கா விலாபதி ஹே அப்படின்னு எழுதலாம். இஸ் பத்யாம்ஸுமே அவ்வளோதான். இது 2 மட்டும் எழுதுங்க. இல்லைன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் கூட எழுதலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ எழுதுங்க. இது ஆக்சுவலி நீங்கள் எஸ்ஸே படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து வர ஒரு பாறை தான். எங்கே இருக்குது? நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகேங்களா? ஏதோ இதில் வர்றது தான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படித்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த 2 வீடியோஸுமே ஏற்கனவே நம்ம சாரான்ஸ் போட்டிருக்கோம். இது மீதி உள்ள எல்லாமே இதில் போட்டாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.